நாம பார்க்க போகிறது நீர் மருத்துவம், வாட்டர் தெரப்பி. இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நீர் தான். உலகப்போர் அடுத்து ஒன்று மூலப்போகுது அப்படின்னா அதுக்கு காரணமும் தண்ணி தான். உடம்புல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா அது தண்ணி தான். மிகச்சிறந்த மருந்து தண்ணீர். நம்புவீங்களா? உண்மை அதுதாங்க. இந்த உலகத்தில் 75% எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரால் தான் சூழப்பட்டிருக்கிறது. நிலப்பரப்பு வெறும் 25% தான். ஆனால் நீர்ப்பரப்பு வந்து 75%. இது பூமியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் இதுதான் நிலைமை. உடலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% நீர் தான். 25% தான் அந்த எலும்பு, நரம்பு, சதைகள். இது எல்லாம் நம்முடைய உமிழ்நீரிலிருந்து, இரத்தத்திலிருந்து உடலிலே சுரக்கக்கூடிய அத்தனை அமிலங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரப்பிகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். அப்ப நீருக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது? நீங்க ஒரு நேர்மறையான சிந்தனையோட இருந்தீங்கன்னா அந்த நீருக்கு அந்த நேர்மறையான சிந்தனை வந்து போகும். எதிர்மறையான சிந்தனையோட இருந்தீங்கன்னா தண்ணியும் அந்த எதிர்மறையான சிந்தனையை உள்வாங்கக்கூடிய சக்தி உண்டு. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் முனிவர்கள் கையில கமண்டலம் வச்சிருப்பாங்க. அந்த கமண்டலத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. யாரையாவது சபிக்கணும்னு வைங்களேன், அந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு தான் அவங்க சபிப்பாங்க. அப்போ அவர்கள் எண்ணத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நீருக்கு இருக்கிறது. அந்த சாபம் கொடுத்தோடனே அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்க மாறிடுவாங்க. நீ பாம்பாக போக கடவுது அப்படின்ட்டு அந்த தண்ணி எடுத்து தெளிச்சாலும் அவன் பாம்பா போயிடுவான். அப்படின்னு நம்ம புராணத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு அப்பேற்பட்ட சக்தி வந்து உண்டு. பல பேருக்கு வந்து அந்த நீரை வீணடிப்பாங்க. யார் வீட்டிலலாம் வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செல்வம் தங்கவே தங்காது. நீருக்கும் பணத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு வந்து உண்டு. பல பேருக்கு எப்படி குளிக்கணும்னே தெரியாது. அதிகாலையில் எப்படி குளிக்கணும்னா பச்சை தண்ணீரில் தான் குளிக்கணும். ஏன்னா பச்சை தண்ணியில் வந்து ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் நம்ம உடம்போட சேரும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் அதே தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு சுடு தண்ணியை நீங்கள் குளிச்சு பாருங்க, அதில் ஜீவனே இருக்காது. கொதிக்க வச்சனால எல்லா ஜீவனும் போயிடும். ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் குளிச்சிங்கன்னா உடம்புல ஜீவன் இருக்கு, ஆனால் அந்த தண்ணியில் ஜீவன் இல்லை. அதை நீங்கள் மேலே ஊற்றும் போது என்ன ஆகும்னா உங்கள் பாடியில் உள்ள ஜீவனை அந்த தண்ணி எடுக்கும். அதனால உங்கள் உடம்பே டயர்டாயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வெந்நி எதுக்காக வச்சாங்க அப்படின்னா உடலில் ஏதாவது நோய்கள் இருக்குது, கிருமி தொற்று இருக்குது போன்ற காலங்களில் அதனுடைய நோக்கம் வேற. ஆனால் பொதுவாகவே பச்சை தண்ணியில் தான் நம்ம குளிக்கணும், பச்சை தண்ணியில் தான் நம்ம குடிக்கணும். நீரை வந்து நம்ம சுத்தமாக பயன்படுத்தணும். நீரை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீருக்கு நம்ம அதீத முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்ல போனால் நீரை வணங்க வேண்டும். நீரை வணங்கினா நம்ம உடம்புல உள்ள எல்லா சுரப்பிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த முறையில் அது வந்து செயல்படும். அப்படின்னு இந்த நீர் தெரப்பி, வாட்டர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் மருத்துவம் தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை வந்து நமக்கு வந்து உணர்த்துது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை வந்து பாதுகாத்தாங்க. அதிலும் குறிப்பாக அருவி நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், கடல் நீர், ஏரி நீர் அப்படின்னு ஒவ்வொரு நீருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்பட்டதுனால, நீர் மாசு அடைஞ்சதுனால தான் நமக்கு பல நோய்கள் ஏற்படுது. எல்லா நோய்க்கும் அருமருந்து எங்க இருக்குன்னா நீர்ல இருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கல் உண்ணாமைங்கிறாரு. அதாவது கல் குடியாமைன்னு தானே சொல்லணும், கல்லை குடிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா லிக்யூடு இல்லையா, குடிக்கக்கூடாது. உண்ணாமைங்கிறார். என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டை நன்றாக மென்று கூழாக நீரை போல நீராகாரமாக அது உள்ள போகணும். தண்ணீரை பொறுத்தவரை சாப்பிடுவதை போல நம்முடைய நாக்கிலே உள்ள அந்த சலைவான்னு சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து கலந்து போகும்போது அந்த தண்ணீர் அல்கலைன் வாட்டராக மாறும். அப்போ அதுதான் உடம்புக்கு தேவை. அதனாலதான் வந்து தண்ணீரை வந்து மெதுவாக பொறுமையாக அமர்ந்து குடிக்க வேண்டும். நின்று கொண்டு தண்ணீரை வந்து டைரக்டா ஊற்றக்கூடாது. அதை நேரம் எடுத்து வாயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடிக்கணும்லாம் பெரியவங்க நமக்கு சொன்னது காரணம் என்னன்னா, நீரை போன்ற ஒரு சிறந்த மருத்துவம், மருந்து உலகத்தில் கிடையாது.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மனம் போல வாழ்வு அப்படிங்கிறது ஒரு அருமையான வாசகம். ஒருத்தனுக்கு வாழ்க்கை எப்படி அமையும்னா, அவன் மனசு எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் அமையும். நீ அடுத்தவனுக்கு தீங்கு நினச்சின்னா உனக்கும் தீங்கு விளையும், நன்மை நினைச்சா நன்மை விளையும். சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதலே பண்ண முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும். ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க இயல்புலையே. சில பேர் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், வாரி வழங்கணும், கொடைவள்ளலாக மாறணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கெட்டவங்களாகவே இருக்கிறதுனால யாருக்கும் எந்த நல்லதும் செய்ய முடியாது. இதுதான் தத்துவம். மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு திருமூலர் சொல்லுவார். மனசில் செம்மையான எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம். எந்த வழிபாடு, எந்த பிரார்த்தனை எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் உண்டு. ஒரு ராஜா, அவன் அருமையாக பெரிய ராஜ்யம் அதை ஆண்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாரிசு இல்லை. திடீர்னு அவன் காலமாயிட்டா அடுத்த வாரிசு அடுத்த ராஜா யார் அந்த நாட்டுக்கு? அந்த நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் ஒரு பழக்கம் இருக்குது. வாரிசு இல்லாமல் ஒரு ராஜா இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா, அடுத்த வாரிசு பிள்ளைக்குட்டி இல்லாத ராஜா இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா, யானை கையில் மாலையை கொடுத்து அந்த அரண்மனையை விட்டு அந்த நகருக்குள்ளே உலா அனுப்புவாங்க. யானை மாலையோடு வரும். யார் கழுத்தில் மாலையை போடுதோ அவங்க தான் அடுத்த ராஜா. அப்படி ஆகிப்போம். அப்படி யானையினுடைய துதிக்கையில் மாலையை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கிட்ட ஒரு துறவி நடந்து போய்கிட்டு இருந்தார் காட்டிலேருந்து. அப்போ தான் அப்படி வந்திருக்கார் நகரத்துக்குள்ளே. அவர் கழுத்தில் போய் இந்த மாலையை போட்டுருச்சு யானை. நான் மாட்டேங்கிறாரு அந்த சாமியார். ஆனால் அங்கே இருக்கிற மந்திரி பிரதானிகள்லாம் நீங்கள் தாங்க அடுத்த ராஜா, எங்கள் ராஜா, வாங்க அரண்மனைக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னால் இருக்க முடியாது. இல்லையோ, ஆண்டவன் கட்டளையாது, நீ யாரை நம்புறியோ அந்த கடவுளுடைய கட்டளை. அதனால தான் யானை கையில் மாலையை கொடுத்தோம். அது உங்கள் கழுத்தில் போட்டுச்சு. இது இறைவன் விதித்த விதி, இதை நீ ஒபே பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் அப்படின்னு சொன்னான். சரின்னு கிளம்பிட்டார் துறவி. அரண்மனைக்குள்ளே போய் ராஜ சிம்மாசனத்திலலாம் உட்காரல. நான் தனியாக அங்கிட்டு கீழே புலித்தோலை விரித்து உட்காந்துக்கிடுவேன். பட்டும் படாமல் ஆட்சி நடத்த ஆரம்பித்தார். அவர் வாட்டுக்கு இருப்பார். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் ஒழுங்காக பாருங்கப்பா, நாட்டில் எந்த தீமையும் நடக்கக்கூடாது, யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க, மனம் போல் வாழ்வு நடத்துங்க அப்படின்ட்டு துறவி உட்காந்துருந்தார். ஒரு வாரத்தில் ஒவ்வொன்றா கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவார். அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் ஆனோடனே பக்கத்து நாட்டில் பகை அரசன் ஒருத்தர் இருக்கான். எப்போதுமே பக்கத்து நாட்டுக்காரன் தான் பகையோடாக இருப்பான். அவன் யோசித்து பார்த்தான், என்னடா இந்த நாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, ரொம்ப வளமாக இருக்குது, இந்த நாட்டை பிடிச்சா என்ன, ராஜா வேறு இல்லை, யாரோ ஒரு சாமியார் தான் ராஜாவை உட்காந்துருக்கான், ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு படைகளை திரட்டி சண்டைக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இங்கே இருக்கிற தளபதிகள், மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து ராஜா கிட்ட நின்னாங்க. யார்கிட்ட? துறவிக்கிட்ட நின்னாங்க. உத்தரவு கொடுங்க ராஜா, பக்கத்து பகையரசன் நம்ம இது போர் தொடுப்பதற்காக படைகளை திரட்டிக்கிட்டு இருக்கானா, நம்மளும் படையை திரட்டி ரெடியாக இருந்தோம்னா அவன் வந்தோடனே அடித்து அவனை காலி பண்ணிடலாம், நம்மக்கிட்ட போதுமான படை இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்டால், துறவி, எவ்வாறு எந்த இடத்துக்கும் ஆசைப்படாதீங்க, யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, எனக்கு எதுலேயுமே பற்று கிடையாது, இந்த நாடே எனக்கு கூடுதல் சுமையாக இருக்குது, அடுத்தவங்கள நாட்டெல்லாம் பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, பேசாமல் இருங்க, அவன் பாட்டுக்கு பிடிக்கணும்னா பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு துறவி சொல்லிட்டார். பார்த்தா பக்கத்து நாட்டுக்காரன் படையை திரட்டி வாசலில் நிற்கிறான். இந்த நாட்டில் இருக்கிறவன் எவனுமே எனக்கு என்னன்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே ஒழிய படை திரண்டு நிற்கலை. ஆச்சரியமாக இருக்குது அந்த பகை நாட்டு அரசனுக்கு. இறங்கி அவனாக வந்தான், விறுவிறுன்னு வந்தான் அரமனைக்குள்ளே. துறவியை பார்த்தான். யோ சண்டைக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்டான். எதுக்கு சண்டை, இந்த நாடு தானே வேணும், எடுத்துகிட்டு போ, நான் தர்றேன், நானே எனக்கு பிடிக்காம தான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன், நாட்டை கொடுத்தேன், சண்டையெல்லாம் வேணாம், சச்சரவு வேணாம், உயிர்கள் பலி வேணாம், எந்த சேதாரமும் இல்லாமல் முழு நாட்டையும் நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னோன்னா அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. யாருக்கு? பகை நாட்டு அரசனுக்கு. இது இல்லையா உத்தமமான ஆட்சி, இது இல்லை அன்பான அறிவான அமைதியான பற்றற்ற நிலையில் உள்ளவர்கள் ஆளுகிற ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, என்னுடைய நாட்டையும் நீயே ஆளுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் சாமியாராக கிளம்பி போயிட்டான்.
எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.